தேதி கூட செய்யலாம். ஆனால் 1ஆந்தேதி பேங்க்கில் ரஷ்ஷு ரொம்ப இருக்கும். 10ஆந்தேதி போகலாம். ஏன்னா சூரியனுக்குள்ள நம்பர் 1. 1ஆந்தேதி, 10ஆந்தேதி, 19ஆந்தேதி அப்படி போகலாம். சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும். 1, 19, 10 அப்படி போங்க. சுகந்தா 6, 7, 3, 10, 12, 8, 20, 21, 2, 1, 3. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க. வியாழக்கிழமை குருவுக்கு 6 நெய் விளக்கு போடுங்க. சரியா? முருகருக்கு 3 நெய் விளக்கு போட்டு செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க. ஒரு 21 செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடுங்க. நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு வழி தன்னால் கிடைக்கும். சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்க தேள் கொடுக்கு வார்த்தைகள்லாம் தேள் கொடுக்கு போல தான் இருக்கும். கோபம் பொத்துக்கிட்டு வரும். செவ்வாய் வீடு. பொறுமையாக போகணும். தியானம் பழகுங்க. கோபத்தை கொஞ்சம் அடக்க பாருங்க. நல்ல படிப்பாளியாக இருப்பீங்க. உங்களுக்கு உரிய தெய்வம் முருகர். முருகரை போய் கும்பிட கும்பிட ஜம்முன்னு இருப்பீங்க. பீளமேடு ஆஞ்சநேயர் கும்பிட்டா நோய் நொடி வராது. கூட்டம் கூட்டம் சொல்ல முடியாது. கோவை பீளமேடு ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு கூட்டம். தாராளமாக போய் நீங்கள் ஆமாம் படத்தில் இருக்குது பீளமேடு ஆஞ்சநேயர். ஆமாம், கரெக்ட். அபயகஸ்தத்தோடு இருக்கார் பாருங்க. இவர் மேக்கப்பாக்க இருக்கார். அதனால் இவரை போய் வணங்கினீங்கன்னா நோய் நொடி வராது. ஆஞ்சநேயர் மேக்கப்பாக்க இருந்தால் அந்த வீட்டில் நோய் நொடிகள் வராது. மணி மிதுன ராசி புனர்பூசம் கன்சீவாகி. உங்களுக்கு என்ன பேபி வேணுமோ அதை நினைங்க. பொன் குழந்தை வேணும்னா அம்பிகையை போய் வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிடுங்க. ஆண் குழந்தை வேணும்னா உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப பிரியமோ அந்த கோயிலுக்கு ஒரு ஜான் உயரத்துக்கு மணி வாங்கி கட்டுங்க. ஆண் குழந்தை கிடைக்கும். மணிமேகலை, நீங்கள் மதுரையில் இருக்கீங்க. மதுரை மீனாட்சிக்கு உனக்கு கழுத்து நிறைய ரோஜா ஆரம் சாத்து தான் எனக்கு நல்ல ஒரு வீடு காட்டம்மான்னு மீனாட்சி அம்மனை வேண்டுனா போதும் தருவாள. நான் எதுக்குனாலும் மீனாட்சியை தான் வேண்டுவேன். அள்ளி கொடுப்பா. அவளை கும்பிடுங்க. 10, 12, 18, 2, 20, 23, 3, 2, 5. நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு முளை துளசி சாத்தி கும்பிடுங்க. வீடு வாசல் நல்லாவே அமையும். சரியா? கன்னிராசி கும்பராசி செய்யலாம். கன்னிராசி புதன் வீடு, கும்பராசி சனி வீடு. 2 பேரும் நட்பு செய்யலாம். நட்பு வீடாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. பூவும் நாரும் போல் ஒத்துமையாக இருப்பாங்க. ராசி நட்பு இல்லாமல் முடிஞ்சால் கஷ்டம். நட்பு ராசியாக இருந்தாலே புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வரும். செய்யலாம். கன்னிராசி கும்பராசி செய்யலாம்.